என்னுடைய குட்டி முருகருக்கு ட்ரெஸ். அரோகரா, முருகனுக்கு அரோகரா, வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும். நற்பவி நற்பவி நற்பவி. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நான் இது மாதிரி சிலைகளுக்கு எப்படி ட்ரெஸ்ஸு தைக்கிறது அப்படின்னு சொல்லித்தரேன். தைக்கவில்ல வேண்டியதில்லை, நம்ம ஒட்டுனா போதும். இது ஸ்டோன்ஸு இது மாதிரி லேஸ் எல்லாம் வேணும். இப்போ எப்படி கட் பண்ணுறது அப்படின்னா, இது மாதிரி ஒரு முருகர் சிலை இன்றைக்கி எடுத்திருக்கேன். இந்த முருகர் சிலைக்கு நம்ம இது அளவு வச்சுக்கோங்க. இந்த அளவு வேணும் அப்படின்னா இந்த அளவு அந்த அளவு மெஷர்மெண்ட்டில் இது பண்ணிக்கோங்க. மேலே கை வேணால் வச்சுக்கலாம், இல்லாட்டி இல்லை. கை இல்லாமல் ஆஃப் இதாக இது மாதிரியும் கூட ஆஃப் இதாக போட்டாலும் நல்லாயிருக்கும். வச்சு இது கொட்டிட்டோம்னா நல்லாயிருக்கும். இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. குயிக்காக பழகிக்கலாம். இப்போ இது மாதிரி இப்படி ஆஃப் இதை மடிச்சுக்கோங்க, ரெண்டாக மடிச்சுக்கோங்க. நான் வெல்வெட் கிளாத் எடுத்திருக்கேன், எங்கிட்ட இருக்கிறது வேஸ்ட்டு தான். இப்போ அதில் நம்ம இப்படி வரைஞ்சிருக்கேன். இப்படி வளைச்சி இங்கே இப்படி வெட்டுறப்ப காலுக்கு இது மாதிரியே வரும். அதே மாதிரி நல்லாயிருக்கும். இது நேராக வெட்டிக்கிங்க. அடுத்தது இடுப்புக்கு கீழே அப்படியே லைட்டாக இதாக இப்படி வந்துருச்சுன்னா இப்படி இருக்கும். இப்படி இருக்கா. இதில் நீங்கள் இதே மாதிரி ஒட்டிக்கலாம். இது வெட்டாமல் நான் அப்படியே ஒட்டியிருக்கேன். ஃபஸ்ட்டு பிகினர்ஸ் நீங்கள் கட் பண்ணிகிட்டே ஒட்டிங்கன்னா தான் நீட்டாக இருக்கும், உங்களுக்கு கரெக்டாக வரும். நெக்ஸ்ட்டு இதுக்கு இதுவும் அப்படி தான் பிங்க் எடுத்திருக்கேன். இதில் பார்த்திங்கன்னா லைட்டாக கழுத்துக்கு ஒரு கர்வு மாதிரி இப்படி போட்டுட்டு லைட்டாக இப்படி கட் பண்ணிக்கோங்க, அவ்வளோதான். கீழே கொஞ்சம் அந்த சர்ட்டு ஷேப்பில் வர மாதிரி போட்டிருக்கேன். மர வருதா. இன்னும் உங்களுக்கு இது வேணும்னா இன்னும் நீங்கள் வளைச்சி வெட்டிக்கலாம். வச்சுட்டு நம்ம ஸ்டோன்ஸ் இது மேலே கம் போட்டும் கூட நம்ம அப்படியே ஒட்டிக்கலாம். ஒட்டிட்டு டெக்கரேட் பண்ணுறதுனாலும் பண்ணிக்கலாம். இப்போ நான் இது மாதிரி B6000 அந்த இதுதான் கம் வாங்கியிருக்கேன். தைக்க வேண்டியதில்லை, ஸ்டிச் பண்ணனாலும் பண்ணிக்கலாம். இதை போட்டு தான் நான் ஒட்டியிருக்கேன். அந்த காலுக்கு வர மாதிரி இதெல்லாம் பீட்ஸ் ஸ்டோன்ஸு எது வேணாலும் ஒட்டிக்கலாம் நீங்கள். இப்போ நம்ம முருகர் மேலே இதை அப்ளை பண்ண போகிறேன். இது மாதிரி சிலிக்கான் டேப்பும் கூட நீங்கள் வாங்கி ஒட்டிட்டு எடுத்துக்கிறேன்னா அப்படியே இது மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். அப்படியே டெம்ப்ரவரியாக இருக்கட்டும். பர்மனெண்ட்டாக வேணும் அப்படின்னா நீங்கள் ஃபெவிகால் இது மாதிரி போட்டு ஒட்டிக்கலாம். சேர்த்து காமிக்கிறேன். பார்த்திங்கன்னா இப்படி பாருங்கள், அப்படியே ஒட்டியிருக்கேன். இப்போ அடுத்தது இங்கே குளூகன் கம்மா ஏதோ ஒன்று போட்டிருக்கேன். போட்டு இங்கே சென்டரில் இப்படி ஒட்டிக்கணும். ஒட்டிட்டு இது பண்ணிங்கன்னா பாருங்கள், மயில் இருக்கிறனால நான் இப்படியே வச்சுருக்கேன். இந்த நேரம் அப்படியே ஃபுல்லாக இது பண்ணிக்கலாம். பாருங்கள், ஒட்டியாச்சு. இப்போ இதில் ஒரு கிரீடம் மாதிரி வேஸ்ட் துணியிலையும் பண்ணியிருக்கேன். இதை நம்ம இங்கே வச்சு இது பண்ணிக்கலாம். அடுத்தது வேலுமே ஒரு வேஸ்ட் இதில் தான் பண்ணியிருக்கேன் நான். இதுவுமே நம்ம இங்கே ஃபிட் பண்ணிக்கலாம். கையில் வச்சுருக்கிற மாதிரி நம்மளோட க்ரியேட்டிவ் தான். பாருங்கள், முருகர் ரெடி ஆகிட்டார். இது மாதிரி தான் நம்ம காத்தியாயனாய் வித்மகே மகாஷயனாய் தீமகி
தன்னோ ஷண்முக பிரச்சோதயாத். ஓம் காத்தியாயனாய வித்மகே மகாசேனாய தீமகி தன்னோ ஷண்முக பிரச்சோதயாத். ஓம் காத்தியாயனாய வித்மகே மகாசேனாய தீமகி தன்னோ ஷண்முக பிரச்சோதயாத். வெற்றிவேல் முருகருக்கு அரோகரா அரோகரா அரோகரா.